வெல்கம் டு ஆசை தோசை தமிழா யூடியூப் சேனல். வாங்க இன்றைக்கி நம்ம வந்து என்ன செய்யலான்றதை பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வந்து வெஜ்ஜு குருமா தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செய்ய போகிறோம். வெஜ்ஜு குருமாவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் பீன்ஸு, ஒரு 2 கேரட்டு, ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு தக்காளி, ஒரு சின்ன பீட்ரூட்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு அரை முடி தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தேங்காய் கூட வந்து சோம்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கசகசா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்து தண்ணி ஊற்றி ஃபைனாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பாருங்கள், குருமாவுக்கு தேவையான தயிர், அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு ஒரே ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம வாங்க எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். இங்கே பாருங்கள், குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் வந்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம வந்து அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் சேர்த்துக்கலாம். பட்டை கிராம்பு வந்து பொரிஞ்சிச்சு. இப்போ வந்து ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து ஒரு அரை பாகம் வதங்கினா போதும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கோல்டன் ப்ரௌனெல்லாம் வதங்கினா அவசியம் கிடையாது. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன் நான், அதையும் சேர்த்துப்போம். வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கலாங்க. இஞ்சி பூண்டு வாசனை வந்து நல்லா சூப்பராக வருது. இப்போ நம்ம பீன்ஸு, உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீட்ரூட்டு, தக்காளி எல்லாமே சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து வதக்குவோம். உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இப்படி ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா நம்ம ஒரு 5 நிமிஷம் வதக்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த காய்கறி கொஞ்சம் வந்து அந்த பச்சை வாசனை போட்டோம், அப்புறமா நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். பாதி அளவுக்கு நல்லா சூப்பராக வதங்கியிருக்கு. இப்போ நம்ம வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ரெடியாக வந்து ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கோம், இன்னும் ஒரு பச்சை மிளகா தேங்காயில் அரைச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஒரு அரை ஸ்பூன் தனியாக கலந்த மிளகாத்தூள் போதும். இது கூடவே வந்து ஒரு கப்பு தயிர் சேர்த்துக்கலாம். இது நல்லா மிளகாத்தூள் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து திட்டமாக சேருங்க. நம்ம தேங்காய் வேறு அரைச்சி வச்சுருக்கோம், அதனால கொஞ்சமாக குருமா வந்து தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது, மீடியமாக இருக்கட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், போதும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வெயிட்டு போட்டு ஒரு 3 விசில் வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுக்கிட்ட சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம் 3 விசில் வர வரைக்கும். பாருங்க, 3 விசில் வந்துச்சு. நம்ம வந்து குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். சூப்பராக வெந்திருக்கு, தெரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ நம்ம வந்து மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் சேர்த்துட்டோம். தேங்காய் சேர்த்துட்டு தண்ணி வந்து திட்டமாக சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தண்ணி. ரொம்பவும் திக்காக வைக்காதீங்க, ரொம்பவும் தண்ணியாக வைக்காதீங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு போதும். லைட்டாக ஒரு கொதி வரட்டும். அந்த ஸ்டேஜில் மட்டும் உப்பு மட்டும் பார்த்துக்கோங்க. பாருங்கள், கரெக்டாக அந்த தண்ணியோட அளவு நம்ம போட்ட தேங்காய், காய்கறி எல்லாமே சூப்பராக இருக்குது, தெரியுதுங்களா உங்களுக்கு? லைட்டாக ஒரு கொதி வந்து ரொம்ப கொதி வைக்காதீங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். லைட்டாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய வெஜ்ஜு குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆசை தோசை தமிழா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய இன்றைக்கி வெஜ்ஜு குருமாவுக்கு என்ன சாப்பிட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி சுட்டுருக்கோம், அப்புறம் தயிர் வச்சுருக்கோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய இன்றைக்கி லஞ்சு. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். இதோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.